எப்படியோ புளிசாதம் ரெடி பண்ணிட்டேங்க. புளிசாதமா? எங்கடி போறோம்? புளிசாதம் ரெடி பண்ணிக்கிற? என்னன்னு கேக்குறீங்க? இது கூட தெரியாதா? எலெக்ஷன் வேற வரப்போதுன்னு பேசிக்கிறாங்க. அதனால இந்த ஃப்ரீ பஸ் எல்லாம் நிறுத்திடுவான்னு நான் எப்படி நிறுத்துவாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால அதுக்குள்ள பஸ் நிறுத்துறதுக்குள்ள கோயில் குளத்துக்குலாம் போயிட்டு வந்துடலாங்க. கோயில் குளத்துக்கு? ஆமா. ஏண்டி கோயில் குளத்துக்கு போனா ரூட் பஸ்ல தான் போகணும், காசு வாங்கணும். நீ என்ன ஃப்ரீ பஸ் சொல்லிட்டு இருக்கிற? அது டவுன் பஸ்ல தானே. இங்க பாருங்க, நீங்க பள்ளிப்பட்டத்துல இருந்து சேலத்துல எப்படி போவீங்க? நானா பள்ளிப்பட்டத்துல இருந்து சேலம் போனாக்கா ரூட் பஸ் ஏறி 40 ரூபாய் டிக்கெட் வாங்கிட்டு சேலத்துல போய் இறங்கிக்குவேன். அப்புறம் எப்படி தெரியுமா போவேன்? பள்ளிப்பட்டத்து டவுன் பஸ் ஏறி சங்கிரிக்கு போய் இறங்குவேன். சங்கிரி டவுன் பஸ் ஏறி காக்காப்பழத்துக்கு போய் இறங்குவேன். காக்காப்பழத்து டவுன் பஸ் ஏறி சேலத்துக்கு போய் இறங்குவேன். இப்படியே மாறி மாறி கோயில் குளத்துக்கு ஃப்ரீ பஸ்லயே போயிட்டு வந்துட வேண்டியதான். மாசம் மாசம் நின்றுக்காம சீக்கிரம் ரெடி ஆகுங்க. என்ன கேள்வி கேட்டு இருக்கிறீங்க? ஏண்டி டவுன் பஸ்ல உனக்கு தான் ஃப்ரீ, எனக்கு காசு இல்ல. ஆமா இல்ல, இது யோசியா முட்டனே. ஏண்டி கீழ இருந்து மேல வரைக்கும் பாக்குற? என்ன ஒரு ஐடியா போட்டேன், வாங்க. நீங்க என்ன ஐடியா? 1 hour later. பாரு, டிக்கெட் கொடுக்கறதுக்கு வருவாரு கண்டக்டர். நீ என் மேல சாஞ்சி படுத்துக்கிற, சரியா? டிக்கெட்டுக்கு கண்டக்டருக்கு வரும்போது உன் மேல சாஞ்சி இப்படி படுத்துக்கிறேன். அப்புறம் ஒரே பக்கமா படுத்தா போர் அடிக்கும். பக்கத்துல லேடிஸ் இருப்பாங்கல்ல, அவங்க மேல கொஞ்ச நேரம் சாஞ்சி படுத்துக்கிறேன். சாஞ்சி படுத்துட்டு வச்சுக்கோ, நீ அவ்வளவுதான். இப்படியே குரலை பிடிச்சிட்டு போய் பஸ் ட்ரெயின்ல விட்டு குளத்துல அசுக்க வச்சு சோடி முடிஞ்சிடும். நீ நினைப்பச்சுக்கோ.